பிரைஸ் லார்ட். கர்த்தர் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த வாரத்தின் கடைசி நாள், ஓய்வு நாளிலே உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம் அடைகிறோம். தினமொரு லோக வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. பிரசங்கி 3:12 மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஞானத்தை அறிந்தவன், ஞானத்தினால் நிறைந்தவன், ஞானத்திலே பேசுபவன், கர்த்தர் கொடுத்த ஞானத்திலே அநேக கண்டுபிடிப்புகள், அநேக வாழ்க்கை மொழிமுறைகளை பார்த்து சொன்னவன் தான் இங்கே சொல்றாரு. மகிழ்ச்சியாக இருப்பதும் பாருங்க, மனுஷனுக்கு என்ன முக்கியம்னா மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொன்றையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தது. ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் என்பதை மேலே போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, வருத்தப்பட்டு பிரயாசப்படுறதுனால அவனுக்கு பலன் என்ன? அங்க என்ன சொல்லப்படும்? எல்லாம் ஒவ்வொரு காலத்துல நடக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்துல பாருங்க எல்லாமே ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு காரியம் நடக்குது. ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு காரியம் நடந்துட்டே இருக்கு. உங்க வாழ்க்கையில கூட அப்படித்தான் பாருங்க. ஒரு காலமா இருக்கு. அந்த காலத்துல கஷ்டத்தின் காலம், பிரச்சனையின் காலம், கண்ணீரின் காலம், வேதனையின் காலம், மரண பள்ளத்தாக்கின் காலம், இப்படி பல காலங்கள் போயிட்டே இருக்கும். ஆனா எல்லா காலமும் மாறி மாறி வரும். எப்பவுமே அழுதுட்டு இருக்க மாட்டாங்க, எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மாட்டாங்க, எப்பவுமே மேல இருக்க மாட்டாங்க, எப்பவுமே கீழே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே வேதனையில் இருக்க மாட்டாங்க, எப்பவுமே சந்தோஷத்துல இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துல நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால ரொம்ப வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன செய்யணும்னா, மகிழ்ச்சியா இருப்பது, எந்த சமயத்திலும் மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதும் மிக முக்கியமா இருக்கிறது. இது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். மனுஷனுக்கு இதை விட்டா வேற ஒன்றும் கிடையாது. உயிரோடு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும். இந்த ரெண்டு காரியம் மிக முக்கியமாக. இதை விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே என்று சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் என்று சொல்லி. ஏன்னா நீங்க ஒன்றும் மாற்ற முடியாது, நடக்கிறத மாற்ற முடியாது. அது நடக்கிற காரியங்களை தாங்கி கொள்ளதுக்கு பலன் வேணும், சகித்து கொள்ள பலன் வேணும். அது தாங்கிறதுக்கு தான் பரவாயில்லை. ஏன்னா ஆணுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஏற்கனவே புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு. தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள அவளுக்கு அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். துன்பம் இருந்தாலும் நன்மைக்கு எதுவாய் இந்த நாட்களில் மாற்ற அவரால் முடியும். பிரச்சனை வரலாம், அந்த பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாய் மாற்ற முடியும். ஒரு பிரச்சனை வருவது அது உங்களுக்கு ஒரு பாடமாய் மாறும். அதனால நீங்க என்ன செய்ய, மகிழ்ச்சியா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்குதா? வருத்தம் பிரயாசம், வருத்தம், ஐயோ நான் இவ்வளோ காசு சேர்த்து வச்சேனே காணாம போயிடுச்சு, இவ்வளோ காசு வச்சிருந்தேனே அடிச்சுட்டு போயிட்டானே. பாருங்க, இப்பெல்லாம் லேட்டஸ்டா நிறைய வழியில மக்கள் ஏமாற்றுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு இன்டர்நெட் வந்ததுலேருந்து பாருங்க புது புது காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு காலத்துல எல்லாம் யோசித்துட்டு இருப்பாங்க. இந்த இந்த நெட்வொர்க்குக்காரங்கெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பாங்க. எப்படி யோசிப்பாங்கன்னா, எப்படி மக்களை கவர் பண்ணிட்டு ஆஃபர் கொடுக்கலாம், அப்படி அந்த ஆஃபர் எல்லாம் அவங்களுக்கு தான் நன்மையா இருக்கும், நமக்கு நன்மை இருக்காது. அதை யோசனை பண்ணி புது புது ஆஃபரை விட்டுட்டே இருப்பாங்க. இப்போதான் அந்த ஆஃபர் முன்னு போச்சு. இப்போ என்ன ஆஃபர், இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம் போட்டு யோசிக்கிறாங்க. என்ன ரூம் போட்டு யோசிக்கிறாங்கன்னா, எப்படி ஜனங்களை ஏமாத்தலாம், எப்படி காசை அடிச்சுட்டு போகலாம். பாருங்க, நீங்கெல்லாம் பார்த்துட்டே இருப்ப புதுசா இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, இப்படி ஏமாத்துறாங்க, அப்படி ஏமாத்து, ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. சோதனம் ஒருதான் அப்படித்தான் ஒரு காசு அனுப்பிட்டான், என் கணக்கில் காசு ஜிபேல வந்துச்சு. அனுப்பிட்டு சொல்றாங்க, ஐயா தெரியாதனமா அனுப்பிட்டேன், எனக்கு திரும்ப அனுப்புங்க அப்படின்றான். நான் சொன்னேன், தெரியாதனமா அனுப்புனா நான் திரும்பலாம் அனுப்ப முடியாது, அந்த வசதி இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம கேள்விப்படுறது இந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ண யோசனை பண்ணிட்டு, சரி உங்க அட்ரஸ் அனுப்புங்கப்பா, அந்த அட்ரஸுக்கு நான் என்ன செய்யறேன், இந்த காசு மணி ஆர்டர் பண்றேன், மணி ஆர்டர் காசு வேஸ்டா போனாலும் பரவாயில்ல அனுப்பிடுறேன்னு சொன்னா கேட்கவே இல்லை. இன்னைக்கு இதில் தான் அனுப்பணும், அதில் அனுப்ப முடியாது இருந்தா அதெல்லாம் நேரே வந்து வாங்கிட்டு போ, அட்ரஸ் தரேன், இல்லைன்னா அனுப்புறேன்னு சொல்லு. இப்படி நிறைய பேர் ஏமாற்றுகிற வேலை இருக்கிறோம். அதனால பாரு, ஏமாற்றப்பட்டு ஒரே பிரயாசப்பா, ஐயோ நான் அப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா என்ன சொல்லப்பட்டிருக்குது, வருத்தப்பட்டு ஒன்றும் இல்லை, நடக்கும்போது நடக்கும், காசு வரும்போது வரும், அது போகும்போது போகும். நன்மை நடக்கும்போது நடக்கும், அது நடக்காம இருக்கும்போது விட்டு அது போயிடும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதுமே அல்லாமல் மனுஷனுக்கு வேற ஒன்றும் இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த அருமையான ராஜாவாகிய
சாலமோன் சொல்லுகிறார். அதனால அருமையானவர்களே, நீங்கள் என்னென்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி ஆகிப்போச்சுன்னு கவலையாக இருக்கிறீங்களா? ஐயோ பாருங்க, நல்லா சொல்லுவாங்க, திடீர்னு காலையிலே வந்து சொல்லுவாங்க நல்ல காலம் பிறக்கு, நல்ல காலம் பிறக்குன்னு. எந்த காலம் பிறந்தாலும் அது சொல்றவனுக்கு ஒரு நாள் நல்ல காலம் பிறக்காது. சோதரன் அவன் மற்ற மக்களுக்கு எல்லாம் நல்ல காலம் பிறக்கும், ஆனா சொல்றவனுக்கு நல்ல காலம் பிறக்கும். ஏன்னா அவன் வேலையை அந்த காலம் அப்படி சொல்றதான் வேலை. அதனால அவன் பொழைப்பு ஓட்டணும். சோதரன் இப்ப நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லினாலும் நடக்கிறது தான் நடக்கும். சோதரன் நன்மை நடக்கும், தீமை நடக்கும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டம் இருக்கிறது. அந்த நீதிமொழி 3:1-9 வசனங்கள் பாருங்க. 8 வசனம் படிச்சா எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. சண்டை போடுறதுக்கு ஒரு காலம் பாருங்க, அதை அன்பா இருக்கிறதுக்கு ஒரு காலம், சிறைக்க ஒரு காலம் பாருங்க, கிளிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம். இந்த பொருள் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிடுவோம். ஆனால் அந்த பொருள் சில சமயம் யூஸ் பண்ணுவோம். அது தேடிட்டே இருப்போம், எங்கடா போச்சு, எங்கே போட்டோன்னு தெரியலேன்னு தேடுவோம். அதுக்கு ஒரு காலம். காலம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் எந்த காலம் ஓடுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் எந்த காலம் ஓடினாலும் நீ கர்த்தர் சமூகத்திலே மனமகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதும் தான் முக்கியம் என்று நான் அறிந்தேன் என்று இந்த அருமையான சாலமோன் ராஜா சொல்ல. இந்நாட்கள் அருமையான உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையா, கஷ்டமா, துன்பமா, காலம் மாறிட்டே இருக்கு. கர்த்தர் மாற்றுவார். இதெல்லாம் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். பாருங்க, யோசேப்பு சொல்லுறான் ஒரு காரியத்தை. என்ன சொல்ல தெரியுமா? இந்த சகோதரர்கள் எல்லாம் அவனுக்கு தீமை செய்த நினைச்சார்கள், தூக்கி குளிர போட்டாங்க. ஆனால் கடைசியில் இவங்க எல்லாம் தானியத்துக்காக வந்து நின்று அவன் காலில் அப்படி விழுந்து கிடக்கும் போது தான் தன்னை வெளிப்படுத்தும் போது அவன் சொல்கிறான், தன் யார் என்று வெளிப்படுத்தும் போது யோசேப்புக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு சகோதரர் தெரியாது. அழுதுகிட்டே இருப்பான், உள்ள போய் அழுதுட்டு ஓடி வருவான். ஆனாலும் அவன் சொல்லுவான், கடைசியில் வெளிப்படுத்தும் போது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் நன்மையாக மாற்றினார். எல்லாம் தீமை வரும், அதை கர்த்தர் நன்மையாக மாற்றக்கூடியவர்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? நீ கர்த்தரை முழுமையாக நம்பினால் இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட அற்புதங்களை வாழ்க்கையில செய்வார் என்று நம்புகிறீங்களா? என்னுடைய வசனம் ஆம் என்று மாமேனும் என்று இருக்குது. அது ஒரு நாள் மாற்ற முடியாது என்று உங்களுக்கு தெரியுமா? அப்ப என்ன பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நீங்க பிரயாசப்பட்டாலும் ஒன்றையும் மாற்ற முடியாது. உங்க கருப்பா இருக்கிற முடி வெள்ளையா இருக்கிற முடிய கருப்பா மாற்ற முடியாது. ஒரு முடி கீழே விழுந்தா அது பாருங்க திரும்ப எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. எல்லாம் முடிஞ்சு போன காரியங்கள். அது நடக்கும். ஆனா நன்மையாய் நடக்கணும்னா நீ கர்த்தர் சமூகத்தில் மனமகிழ்ச்சியா இரு. உன் விதத்தில் இருப்பங்க நிறைவேற்றுவார். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்க நன்மை செய்வதும். பாருங்க, நன்மை யாருக்கும் நல்ல செய், 4 பேருக்கு உதவி செய். இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். நன்மை செய்யுங்க, உதவி செய்யுங்க, மகிழ்ச்சியா இருங்க. அது கர்த்தருடைய பார்வையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த காலையில் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நடந்து போனெல்லாம் யோசனை பண்றீங்களா? அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அதை அடிச்சுட்டு போயிட்டா, இதை அடிச்சுட்டு ஏமாத்த. ஒன்றும் கவலைப்படாதீங்க, சந்தோஷமா இருங்கள். ஏனென்றால் எது வந்ததும் எது கொண்டு வரவில்லை, எது கொண்டு போகவில்லை, எது நம்முடையது இல்லை. இந்த உலகத்தை எதுவுமே நம்முடையது இல்லை. அது நம்முடைய உயிரை கர்த்தர் கொடுத்தது தான். இந்த உடம்பு கர்த்தர் கொடுத்த மண்ணில் அந்த மண்ணுக்கு போயிடும். எதுவும் நம்முடையது அல்ல. இன்னைக்கு உரிமை பாராட்ட ஒன்றும் இல்லை. இந்த காலவெளியில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வல்லமை உங்களை தாங்கும். கர்த்தர் நடத்துவார். உங்களுக்கு வர தீமை நன்மையாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். மனமகிழ்ச்சியா இருங்க, நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையிலே நாங்கள் மனமகிழ்ச்சியா இருப்பதும் மற்றவர்களுக்கு மனுஷனுக்கு நன்மை செய்வதும் எல்லாம் வேற ஒன்றையும் இல்லை என்று நான் அறிந்தேன் என்று சொல்ல அந்த வார்த்தையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் நினைத்து கொண்டுதான் இருக்கிறோம். என்ன செய்வதென்றே புரியவில்லை. அநேக நேரங்களிலே போராட்டங்கள். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளை தொடுவீராக. காலையிலே கர்த்தருடைய வசனங்கள் அவளை சந்திப்பதாக, அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாவதும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். காலைவெளியில கர்த்தாவே, ஒரு லோகோசை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வசனம் கிடைக்காத தேமைகளிலே உங்களுடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க உதவி செய்யுங்க. கிருபைக்குள் மறைத்துக்குள் நாமத்தை மகிமைப்படுத்தும் விசேஷ காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் மகிழ்ச்சியா இருங்க, உயிரோடு நன்மை செய்யுங்க. எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாம் நடக்குது, எல்லாம் நன்மையாகவே வாழ்க்கையில் நடக்கும். பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தை சந்திக்கு வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.